இன்று மூசாவுடைய தாயார் பேசாத ஒரு குழந்தை, கை குழந்தை. அதுக்கு ஆவன் சொல்ல தெரியல, ஊன் சொல்ல தெரியல. அதை ஒரு டப்பால வச்சு நைல் நதியில விட்டுட்டாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், நீ என்னிடம் கொடுத்த என்னுடைய கட்டளைக்கு ஏற்ப ஒரு பொருளை என்னிடம் நீ ஒப்படைத்தால், உன்னுடைய வாலிபத்தை என்னிடத்தில் ஒப்படைத்தால், உன்னுடைய பணத்தை நான் சொல்லும் முறையில் ஒப்படைத்தால், உன்னுடைய உடலை நான் சொல்லும் முறையிலே ஒப்படைத்தால், நான் சொல்லும் நேரத்திலே நீ எழுந்தால், நான் சொல்லும் நேரத்திலே நீ படுத்தால், நான் சொல்லக்கூடிய ஆகாரத்தை நீ உண்டால், நான் தடுத்ததிலிருந்து நீ தடுத்து இருந்தால் என்ன ரிட்டர்ன் அல்லாஹ் தரான் தெரியுமா? இதை விட பெட்டரா தரான். உன்னுடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ் பன்மடங்கு அதிகமாக்குவான். உன்னுடைய பணத்தை அல்லாஹ் பன்மடங்கு அதிகமாக்குவான். ஒருவேளை நீ அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க அல்லாஹ் சொல்லிட்டான்னு ஒன்னு செஞ்சுட்ட. ஹஜ்ரத் மூசாவுடைய தாயாரை போல ஒண்ணுமே நினைக்கல. அல்லாஹ் சொல்லிட்டான், கொண்டு போய் ஒரு டப்பால வச்சு. எந்த தாயாவது இந்த உலகத்திலே செய்வாளா? எந்த தாயாவது செய்வாளா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க சமிஅனா வஅதானா, கேட்டேன் செய்தேன். சேசாத குழந்தையை நீ கொடுத்தால் அல்லாஹ் என்ன எப்படி திருப்பி கொடுக்கிறான் தெரியுமா? கலீமுல்லாவாக திருப்பி கொடுத்தான். சேசாத குழந்தை அல்லாஹ் தாயாருக்கு எப்படி திருப்பி கொடுக்கிறான்? நபியாக திருப்பி கொடுத்தான், ரசூலாக திருப்பி கொடுத்தான், ஒரு வேதத்தை சுமந்து ஒரு சாஹிபுல் கிதாபாக திருப்பி கொடுக்கிறான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு தன்மை, ஒரு சிஃபத், லாவுடன் பேசக்கூடிய கலீமுல்லா என்ற ஒரு அந்தஸ்தோடு திருப்பி கொடுக்கிறான்.